குமார சக்திவேலும் அரசியல் மூலியமாவே முத்துவேல் கிட்ட மாட்டிக்கிட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தான் காப்பாத்தினதா இருக்கும். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அரசிக்கு நம்மளை பிடிச்சிரும், நம்ம மேல இருக்கக்கூடிய கெட்ட அபிப்பிராயம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை வச்சு ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போய் குமார் நம்ம காப்பாத்தி நல்ல பேர் எடுக்கலாம்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல கரெக்டா பழனி செந்தில் அந்த பக்கமா வந்துடுறாங்க. அரசிக்கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, வாடா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பழனி வந்து செந்தில கூப்பிட்டு அவங்களை பிடிச்சு அடிக்கிறாங்க. பழனி செந்தில மாறி மாறி அடிச்சதால வலி தாங்க முடியாம அந்த ரெண்டு பேருமே ஓடி போயிடுறாங்க. இந்த பிளான் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு குமார் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அரசிட்ட போயிட்டு செந்தில் வந்து இந்த பசங்களா யாருன்னு சொல்லி கேட்கறப்ப அரசியுமே வந்து எனக்கு யாருன்னே தெரியல, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இவங்களா தான் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைக்கு போறப்ப செந்தில் வந்துட்டு மறுபடியும் அந்த பசங்களை பாத்துறாரு. பசங்களை பார்த்ததும் மறுபடியும் விரட்டி பிடிக்கிற செந்தில் வந்துட்டு அந்த பசங்களை பிடிச்சு விசாரிக்கிறப்பதான் ரெண்டு பசங்களுமே வந்துட்டு நாங்க எல்லாம் குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், குமார் சொல்லி தான் இப்படி எல்லாம் பண்ணோம், குமார் தான் எங்களை இப்படி பண்ண சொன்னா, அதனாலதான் பண்ணோம், எங்க மேல எந்த தப்புமே கிடையாது, குமார் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட அவங்க எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த உண்மையை எங்க கேட்டாலும் வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நாங்க எங்க வந்து சொல்றதுக்கு தயாரா தான் இருக்கும்னு சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க. குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு செந்தில் வந்துட்டு டைரக்டா முத்துவேல் வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கு போனதும் குமார வெளியே கூப்பிடுற செந்தில் வந்துட்டு நடந்த எல்லா உண்மையுமே முத்துவேல் சக்திவேல் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே முத்துவேல் சக்திவேலும் ரொம்பவே சாக்காயிடுறாங்க. நம்ம பையனுக்கு நம்ம சொல்லி கொடுத்த பிளான்லாம் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த பிரச்சனை எந்த லெவலுக்கு ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சக்திவேல் குழம்பி போய் நின்னுட்டு இருக்காரு. பாண்டியனோட மத்த பசங்களுமே பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அரசி வந்து என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து குமார் சொன்ன ஐடியானால தான் நாங்க இப்படி பண்ணோம், குமார் சொன்னதால தான் இப்படி செஞ்சோம்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஒத்துக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொன்னதால குமார்னால இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கவே முடியல. கோவத்துல முத்துவேல் வந்து குமாரை பிடிச்சு அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு சொல்லியுமே நீ திருந்தவே இல்ல, ஆரம்பத்துல இருந்து அப்ப அவங்க வீட்டுக்கு நீ இப்படி தானே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்ப, இப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பம் மானத்தையே வாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமாரை பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. எப்பயுமே குமாருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்த சக்திவேல் வந்து இந்த வாட்டி குமார் வந்து வசமா மாட்டிக்கிட்டதால எதுவுமே பண்ண முடியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. யார் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி முத்துவேலுமே கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்பா சொல்லி தான் இப்படி எல்லாம் செஞ்சு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அப்பாவையும் நம்மளையும் இந்த வீட்டுல இருக்க விட மாட்டாங்க, அதனால தப்பெல்லாம் நம்மளே பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் பழிய புறம் தாமலே ஏத்துக்கிறாரு. குமார் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் குமார்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த ஒரு வாட்டி எனக்காக அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமாருக்காக பேசிட்டு கோமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்க வந்து இந்த பிரச்சனையை சும்மா விடுற மாதிரி இல்ல, கண்டிப்பா குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், அப்பதான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டதுமே சக்திவேல் ரொம்பவே சாக்காயிடுறாரு. வேற வழியே இல்லாம சக்திவேல் போய் அரசிகிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. இந்த ஒரு வாட்டி எனக்காக மன்னிச்சு விட்டுருமா, இனிமேல் கண்டிப்பா அவன் எந்த பம்புக்கும் வரமாட்டான், மீறி பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் போய் அரசிகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து கெஞ்சறதுனால அரசியுமே வந்து வேற வழி இல்லாம மன்னிச்சிடறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சக்திவேலுமே திருந்துவாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.